பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இம்மட்டும் நம்மை காத்து நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் நம்மை காத்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு பாடலில் சொல்வது போல், இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காத்து என்னை நடத்துவார் என்றது போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இனிமேலும் நம்மை காத்து நடத்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வசனத்தின்படி நீங்கள் ஜெப சிந்தையில் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தேவ ஆசீர்வாதத்தை நிரந்தரமாக தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு நீங்கள் இருக்கும்படிக்கு நான் சொல்லுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்தின் புத்தகம் 91ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். கண்களை மூடி செய்ப்போம். இதாவே இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த நாளிலும் இந்த யூடியூப் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் கேட்கும்படியாக தேவ செய்தி ஆண்டவர் கொடுக்க செய்த கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவர் இந்த செய்தியில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே ஆண்டவர் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை செய்யக்கூடியதாக கர்த்தர் ஆண்டவரை செய்வன்மாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய செட்டை என்ற தலைப்பில் கடந்த வாரம் நாம் தேவ செய்தியை பார்த்தோம். இந்த வாரமும் அந்த செய்தியினுடைய பகுதி 2வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இந்த வேடன் என்ன செய்கிறான்? பறவைகளை பிடிப்பதற்காக கண்ணிகளை அங்கே வைக்கிறான், வலை விரித்து வைத்திருக்கிறான். இரைகளை தூவி அந்த இரைகளை அடியிலே அந்த வலைகளை வைத்திருப்பான். பறவைகள் அதை கொத்தி தின்னு கொண்டே வரும் பொழுது அது வலைக்குள்ளே அதனுடைய கால் சிக்கிக்கொள்ளும். அதே போல் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சில காரியங்களிலே கண்மூடித்தனமாக நாம் போய்கொண்டே இருப்போம். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாட்டுவோம். ஆக அந்த நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த பிசாசின் பிடியில் நாம் விழுவது போல் இருக்கோம். ஆக நாம் இங்கே வாசிக்கிற போல, கவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆக பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் கூட அவர் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய செட்டை ஆனது பாதுகாக்கிறதாய் இருக்கிறது. கொரோனா என்கிற மிக பெரிதான நோய் இருந்தது. அது பாலாக்கும் கொள்ளை நோயாக அநேகர் மரித்து போனார்கள். உலகமெங்கிலும் கூட மரித்து போனார்கள். ஆனால் தேவன் அந்த பாலாக்கும் கொள்ளை நோயிலிருந்து நம்மை விலக்கி காத்திருக்கிறார். அதை நீங்கள் யோசிப்பீர்களே. ஆனால்
எப்படி நம்மை அவருடைய செட்டையின்குள் வைத்து நம்மை அவர் காத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த செட்டை என்பது சிறகுகள் விரிந்தது. அவர் உன்னை சிறகுகளாலே மூடுவார். ஆக அந்த கொள்ளை நோய்க்கு தேவன் நம்மை சிறகுகளாலே மூடி சுகம், பலன், நோய் எதிர்ப்பு என்கிற சகல விதமான காரியங்களையும் கொடுத்து தேவன் அந்த இடத்துல அந்த பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு நம்மளை தப்புவித்தார். அவர் சட்டைக்குள் மறைக்கப்பட்டபடியினால் எத்தனையோ பேருக்கு வந்தது, நமக்கு வராதபடிக்கு தேவன் செய்தார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக இருந்தது. கர்த்தருடைய வசனங்கள் அந்த நாட்களிலே நமக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக நம்மை நடத்தக்கூடியவளாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்குள் நாம் அப்படி செய்கிறவர்களாக நாம் இருப்போம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். யாத்ராகமம் 19:3-4. மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களுக்கு கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆக தேவன் அந்த ஜனங்களுக்கு ஒரு உணர்வை கொடுக்க சொல்லி மோசேயின் மூலமாக சொல்லுகிறார். அதனுடைய காரியம் என்னவென்று சொன்னால், அவர் கழுகுகளின் செட்டைகளின் மேலே அவர் சுமந்து கொண்டு போனார். கழுகு தன் குஞ்சுகளை பறக்கும்படி பழக்குவிப்பதற்காக எப்படி அவைகளையெல்லாம் தன் மேலே எடுத்து சுமந்து கொண்டு போகிறதோ அதுபோல தேவன் அங்கே நம்மை செய்கிறவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை அவர் அண்டையிலே நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். அவர் அண்டையிலே நம்மை சேர்த்து கொள்வதோடு மாத்திரமல்ல, அவர் சிறகுகளாலே நம்மை மூடுகிறவராகவும் அங்கே இருக்கிறார், சுமக்கிறவராகவும் இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல், கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம், பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். எங்கே கண்டுபிடித்தாராம்? பாழான நிலத்திலே ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இம்மட்டும் நம்மை காத்திருக்கிறார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. அவர் ஒருவர் மாத்திரம்தான் அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. ஆக தேவன் வழி நடத்துகிறவராக இருந்தார். காத்தருளுகிற தேவன் நம்ம எல்லா நிலையிலும் அந்த இடத்துல வழி நடத்துகிறார். இன்றைக்கும் கூட நம்ம அவருடைய செட்டையின் கீழே இருப்போமானால் தேவன் நிச்சயமாக நம்மை வழி நடத்தி கொண்டு போவார். எந்த சேதமும் வராதபடி வேடனுடைய கண்ணிக்கு நாம் தப்பும்படிக்கு நாம் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவித்து காக்கப்படுவராக இருக்கிறார். புல்லுள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். ஆக பூமி வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். வயலில் விளையக்கூடிய காரியங்களை அந்த பலனை புசிக்க கொடுத்தார். கண்மலையின் தேனை அவனுக்கு கொடுத்தார். கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். தேவன் இப்படியாக 3 காரியங்களையும் செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய செட்டை நமக்கு
அடைக்கலம். முதலாவது காரியம், கர்த்தருடைய செட்டை நமக்கு அடைக்கலம் என்று சொல்லி பார்க்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, அவருடைய செட்டையின் கீழ் வருகிறவர்களுக்கு, அடைக்கலமாய் வருகிறவர்கள். ரூத்தை பொறுத்தவரையிலே தன்னுடைய கணவன் இழந்து போய்விட்டான். திருப்பி அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறதுனால் என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது? ஆக இந்த குடும்பத்துக்குள் நாம் வாழ்க்கைப்பட்டு விட்டோம். ஆக இந்த குடும்பத்தோடு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற நியமத்தை அவள் தெரிந்து கொண்டாள். அதனால அவள் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அங்கே அவள் இணைந்து கொள்ளுகிறாள். அதனால் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் நீ அடைக்கலமாய் வந்த. உன்னை மோவாபுக்கு மறுபடியும் நீ திரும்பி போகாதபடி, நீ கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பாராதபடிக்கு நீ என்ன செய்தாய்? நீ கர்த்தரை நம்பி வந்தாய், அடைக்கலமாய் நம்பி வந்தாய். அதனால சொல்றான், உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த வாரம் கர்த்தர் நிறைவான பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த செய்தி கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 144ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். சங்கீதம் 141 1-2. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கல்மனையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் அங்கே சொல்கிறான், என் உயர்ந்த அடைக்கலம். அவர் கோட்டை மாத்திரம் கிடையாது, அவர் விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் கேடகமானவர் மாத்திரமல்ல, நான் நம்புகிறவர் அவரை தான். ஏன் தெரியுமா? அவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைப்பார். என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் தேவன் வைக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் நாம் வருவோமானால் தேவன் பெரிய காரியங்களை நமக்கு அடைக்கலமாய் தருகிறார். அடைக்கலமாய் நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவர். அடைக்கலமாய் போகும் பொழுது நம்முடைய ஜனங்களை தேவன் அவர் கீழ்ப்படுத்துகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறான். அவன் என்னிடத்தில் எப்படினாலும் நான் அவனை உயர்த்திடுவேன், அவனை மேலே கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்லி அந்த இடத்துல இருக்கிறான். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், கர்த்தருடைய நாமம் அவன் அறிந்திருக்கும் பொழுது அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். யாரை கொண்டு போய் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார்? எவன் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறானோ அவனை தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். மேலே பார்க்கிறோம், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் ஜனங்களை கீழ்ப்படுத்துகிறவராக தேவன் அங்கே இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். ஏசாயா 33:15-16. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு என் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். யார் வாசம் பண்ணுவான்? நீதியாக நடக்க வேண்டும்,
செம்மையாக பேச வேண்டும். இடுக்கண் செய்வதால், ஒருவருக்கு ஒரு தொந்தரவு செய்வதானால் வருகிற ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடிக்கொள்ளுகிறவன் அவனை தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வாசம் பண்ணுவான் என்று சொல்லுகிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஏசாயா 33:15 உள்ளபடி நாம் செய்வோமானால் அவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வாசம் பண்ணுவாய்ப்பார். கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். இந்த உயர்ந்த அடைக்கலமாக தேவன் எதை தருகிறார்? மக்களை அடைக்கலமாக கீழ்ப்படுத்துகிறார். உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து, உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நம்மை எல்லா விடயத்திலும் வழி நடத்துகிறார். இங்கே பார்க்கிறோம், அவன் கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். எது அவனுக்கு உயர்ந்த அடைக்கலம்? கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலம். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 46:1 கண்மலைகளின் உயர்ந்த அடைக்கலமாய் கொடுக்கிற தேவன் அப்பத்தை அவனுக்கு கொடுக்கிறார், தண்ணீரையும் அவனுக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமாயிருக்கிறார். எப்ப? ஆபத்து காலத்தில் நாம் ஆண்டவருக்குள் போய் சேர்ந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் நாம் வரும் பொழுது, பலன்களை அள்ளி கொடுக்கிற தேவன், நிறைவான பலன்களை கொடுக்கிற தேவன், அனுகூலமான துணையாகவும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறார். எப்படி யாக்கோபு தன்னுடைய வீட்டிலிருந்து லாபானுடைய இடத்துக்கு பிரயாணம் புறப்பட்டு வழியிலே ஒரு இடத்துல தன் தலையில கல் வைத்து படுத்து உறங்குகும் போது கர்த்தருடைய பிரசன்னம் அவனுக்கு காணப்பட்டு தரிசனமாக, கர்த்தர் இந்த இடத்துக்கு உன்னை திரும்பி வரப்படுவேன் என்றெல்லாம் வாக்கு கொடுத்தாரோ, அதே போலதான் இங்கே பார்க்கிறோம். அனுகூலமான துணையாக தேவன் இருக்கிறார். யாக்கோவுக்கு அனுகூலமான துணையாய் இருந்த தேவன், ஆபிரகாம் ஈசாக்குக்கு அனுகூலமான துணையாய் இருந்த தேவன் எல்லாவற்றுக்கும் இருக்கிறார். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஏன் தெரியுமா? கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனுமாயிருக்கிறார். ஆகவே ஜலங்கள் ஒருவேளை கொந்தளிக்கலாம், அதனுடைய பெருக்கினால் பர்வதங்கள் அதிரலாம், நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். இதை நம்பி கர்த்தருக்குள் யார் யார் வாழ்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் தேவன் தம்முடைய வார்த்தையின்படி தமக்குள் அடைக்கலத்திலே வைத்து கொள்ளுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25:4 ஏசாயா 25:4 கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், மதிலை மோதி அடிக்குது வேகமாக அந்த அலை. அப்படி இருக்கும் பொழுது, அது மாதிரி கொடூரமானவருடைய சீரல் இருக்கும்போது, நீர் ஏழைக்கு பலன், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன். நீர் ஏழைக்கு பலனா இருக்கீங்கப்பா. அதோடு மாத்திரமல்ல, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனுமாயிருக்கிறார்.
ஆக நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாகவும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் அவர். ஆக தேவன் எப்படியெல்லாம் நம்மை அனுகூலமான துணையாக இருக்கிறார். அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிற தேவன் அனுகூலமான துணையாய் இருக்கிறார். ஆகவே நாம் பர்வதங்கள் அறிந்தாலும் எது செய்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு நிழலும் ஒதுங்கும் நிழலுமானீர். கர்த்தரை இங்கே பார்க்கிறோம். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலை போல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது நாம் எங்கேயாவது ஒரு இடத்துல இலைப்பாரினா நல்லா இருக்கும், ஒரு நிழலிலே என்று சொல்லி அந்த நிழலிலே போயிருக்கிறது. ஆக வெயிலுக்கு நிழலுமாய் அவர் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பெருவெள்ளத்தை போல அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், அநேக போராட்டங்கள் இருக்கலாம், அநேக விதமான மன சஞ்சலங்கள் எல்லாமே இருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெருவெள்ளத்துக்கு அங்கே தப்பும் அடைக்கலம் என்று சொல்லி பார்க்கிறோம். பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக தேவன் அங்கே நம்ம இருக்கிறார். கவலையே படாதீங்க. எப்படிப்பட்ட பெருவெள்ளத்தை போல மனுஷர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் தேவன் அந்த இடத்துல அடைக்கலமாய் நமக்கு இருக்கிறார். அனுகூலமான துணையாய் இருக்கிற தேவன் நமக்கு அந்த இடத்துல இந்த காரியங்களை செய்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம். ஏசாயா 4:5-6. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் என்று சொல்லி பார்க்கிறோம். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும், வெயிலுக்கு நிழலாக அங்கே இருந்தார்னு ஏற்கனவே நாம் பார்க்கிறோம். இங்கே அதோடு கூட மாத்திரமல்ல, பெருங்காற்று, மிக வேகமாக காற்று. கடந்த வாரங்களில் பார்த்தோம். பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாய் தேவன் இருக்கிறார். இந்த பெரும் காற்றை போல எது நம்மை அசைக்கக்கூடியதாக பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் இருக்க வேண்டும். மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஸோ மறைவிடம் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார் நமக்கு. அந்த கூடாரத்துக்குள்ளாரே நம்மை அடைக்கலமாய் கொண்டு போய் வைத்துக் கொள்ளுகிறார். ஆக ஒரு கூடாரம் போட்டு, ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அதுக்குள்ளார நம்மளை கொண்டு போய் தேவன் வைக்கிறார். தேவன் நமக்கு பெருங்காற்றுக்கு மலைக்கும் தப்பக்கூடிய அடைக்கலமாய் இருக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும். தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. பெருவெள்ளம் வந்தாலும் சரி, பெருங்காற்றுக்கும் மழைக்கும் சரி, தேவன் நமக்கு அந்த இடத்துல அசைக்கப்பட முடியாதபடிக்கு நமக்கு அவர் அடைக்கலமாய், உயர்ந்த அடைக்கலமாய் அவர் இருக்கிறார். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிட 6ஆம் வசனத்தை பாருங்க. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. எனக்கு பலனான ஒரு கன்மலை, திடகாத்திரமான ஒரு கன்மலை இருக்குது. அந்த கன்மலையும் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஸோ தேவனுக்குள் நம்முடைய அடைக்கலம் இருக்கிறது. அது பெருவெள்ளமாய் இருக்கலாம், பெருங்காற்றும் மழையுமாய் இருக்கலாம். ஆனால் நாம் தேவனோடு அந்த
அடைக்கலத்துக்குள் போகும் பொழுது நமக்கு எல்லாவற்றிலும் பலனான ஒரு கண்மலையாக தேவன் இருக்கிறார். ஜனங்களே, காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். எக்காலத்தில் அவர் நம்புங்க. அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அன்னாலை இதில் நாம் நினச்சி பார்க்கலாம். அன்னாலை குறித்து நாம் பார்க்கும்பொழுது, அன்னாள் தேவனுடைய ஆலயத்துக்கு போனாள். தேவ ஆலயத்தில் அழுது தீர்த்து கொட்டி தீர்த்தாள். எல்லா அவமானங்களை எல்லாம் சொல்லி, எல்லா வாழ்க்கையில் சந்திக்கிற நிந்தைகள் எல்லாவற்றையும் அங்கே சொல்லி ஆண்டவரிடத்தில் அந்த இடத்துல ஜெபம் பண்ணுகிறாள். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அவளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனே நமக்கு அடைக்கலமானவராயிருக்கிறார். சங்கீதம் 69:29, சங்கீதம் 69:29, நானோ சிறுமையும் துயரமுமானவன், தேவனே உம்முடைய இரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நானும் சிறுமையும் துயரமும் உள்ளவன். ஆக நான் சிறுமப்பட்டிருக்கேன், மனதளவில் அதிகமாக நான் சிரமப்பட்டிருக்கேன். நான் அதனால் அப்படியே எனக்கு துயரமாக இருக்குது, என்னால் சோகமாக இருக்குது, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலை. தேவனுடைய இரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாகுவதாக. அவருடைய அந்த இடத்துல இரட்சிப்பு நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆக தேவன் பெருங்காற்றுக்கும் பெருவெள்ளத்துக்கும் அப்போ அடைக்கலமாக இருக்கிற தேவன் இந்த இடத்துல ரட்சிக்கிறார் நம்மை. அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் நம் பூவோமானால் தேவன் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 சாமுவேல் 22:3, தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. இந்த வல்லடி என்பது தேவையில்லாத போராட்டங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத மன சஞ்சலங்கள், மன வேதனைகளை அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலாம், கர்த்தர் தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலாம். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவர். வல்லடிகளுக்கு விலக்கி நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த அடைக்கலம் அவர். ஆக கவலைப்பட வேண்டாம். தேவையில்லாத போராட்டங்கள், தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத மூர்க்க பேச்சுகள் எல்லாவற்றிலிருந்தும் தப்பும் ஒரு அடைக்கலமாக தேவன் நமக்கு இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். என் பலனாகிய கர்த்தாவே, உண்மையில் அன்பு கூறுவே, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் அன்பு இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். சங்கீதத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் பார்ப்பதெல்லாம் என் உயர்ந்த அடைக்கலம், என் உயர்ந்த அடைக்கலம். துதிக்கு பாத்திராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஆக துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். என் சத்துருக்கு நீங்களாக்கி தேவனை ரட்சிக்கிறார். அவருடைய அடைக்கலமாய் அவரை நம்பி நான் போகும் பொழுது அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருந்து என்னை ரட்சிக்கிறார். 2வது காரியம், கர்த்தருடைய செட்டையின் நிழல் நம்மை காப்பாற்றும். கர்த்தருடைய செட்டை நம்மை காப்பாற்றும் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சங்கீதம் 17:9, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். ஆக உம்முடைய செட்டையின் நிழலிலே என்னை நீ காப்பாற்றுங்க. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கர், என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைஞர் எல்லாருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே
என்னை காப்பாற்றும். அப்போ கர்த்தருடைய செட்டையின் நிழல் நம்மை காப்பாற்றுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த செட்டை நமக்கு ஒரு காப்பாற்றுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 8:5-6. சோபாவின் ராஜாவாகிய ஆதாதேசருக்கு உதவி செய்ய தமக்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள். தாவீது சீரியரில் 22,000 பேரை வெட்டி போட்டு தமஸ்குக்கு அடுத்த சிரியாவிலே தனயங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் அவனை கர்த்தர் காப்பாற்றினார். ஆக இந்த இடத்துல சீரியர் அவனுக்கு விரோதமாய் போரிட வருகிறார்கள். 22,000 பேரை அவன் வெட்டி தீர்த்திருக்கிறான் அந்த இடத்துல. ஆக அந்த இடத்துல இவன் போய் அந்த நாடை சவதரித்து கொள்ளுகிறான். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆக நம்மை தாவீதை காப்பாற்றின தேவன், அவனுடைய வாழ்க்கையில் பெருவெள்ளம், அவனுடைய வாழ்க்கையில் பெருங்காற்றும் மழையும் இருந்தது, இடியும் மின்னலும் இருந்தது. ஆனால் தேவன் அவனை காப்பாற்றினார். அதே போல தான் இங்கே பார்க்கிறோம், தாவீதை தேவன் காப்பாற்றினார் என்று சொல்லி. 13ஆம் வசனம் அதே அதிகாரம் 13-14. தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 18,000 சீரியரை முறியடித்து திரும்பினதினா கீர்த்தி பெற்றான். ஏதோமில் தனயங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தனயங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இந்த ஏதோமியரையும் போய் மேற்கொள்ளுகிறான். ஆக மேற்கொண்டு அவன் 18,000 பேரை அந்த இடத்துல அவன் முறியடிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தில் தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 18,000 பேரை சீரியரை முறியடித்தான் என்று பார்க்கிறோம். ஆக தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். எப்படி காப்பாற்றுறாரு? அவன் சத்துருக்களை எல்லாம் அவன் கையில் ஒப்பு கொடுத்து முதல் தடவை 22,000 பேரை வெட்டுறான். 2வது தடவை 18,000 பேரை அங்கே வெட்டுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை தாவீதை அவன் போன எல்லா இடத்திலும் அவனை காப்பாற்றினார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4:16. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். இந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியாரெல்லாம் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எனக்கு துணை நின்றார். எல்லாரும் என்னை கைவிட்டாங்கப்பா. முதல் விஷயம் நான் உத்தரவு சொல்ல நிற்கையில் என்னை யாரும் என் கூட இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமர வேண்டாம். கர்த்தர் எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். கர்த்தர் இந்த இடத்துல பவுலை பலப்படுத்தி இருக்கிறார். சிங்கத்தின் வாயினின்றும் நான் ரட்சிக்கப்பட்டேன். சிங்கத்தின் வாயிலிருந்தும் அவன் அந்த இடத்துல காப்பாற்றப்பட்டான், ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன செய்கிறாரா? கர்த்தர் என்னை எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். ஆக தேவன் நம்மை எல்லா தீமையினின்று ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமொழிகள் 2:8. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அவருடைய பரிசுத்தவான்களின் பாதையை கர்த்தர் காப்பாற்றுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவன் பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம்
11ஆம் வசனம், எரேமியா 49:11. திக்கற்றவர்களாய் போகும் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன். யாரெல்லாம் திக்கற்றவர்கள் என்று சொன்னால் தகப்பனை இழந்தவர்கள். தகப்பனை இழந்தவர்கள் தான் அந்த இடத்துல திக்கற்றவர்கள். அப்படி திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடு காப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் காப்பாற்றுவேன். யார் யாரெல்லாம் அப்பா இழந்திருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நான் காப்பாற்றுறவராக இருக்கிறேன். கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சங்கீதம் 145:20. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி, அவரை அன்பு கூர்ந்தால் போதும், அவர் நம்மை காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். தேவனை நாம் நேசிக்கிறவர்களாக, தேவன் மீது அன்பு வைத்தவர்களாக நாம் இருப்போமானால் அவர் நம்மை காப்பாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும், உமக்கு பயந்தவங்க, அடுத்து மனுபுத்திரருக்கு முன்பாக நம்புகிறவங்க, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆக கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிக பெரிதாக இருக்கிறது. 20ஆம் வசனத்தில் பாருங்க, மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை அவர் உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறேன். நாவுகளின் சண்டைகள், எங்கேயும் பிரச்சனைகள், சண்டைகள் என்று சொல்லி பார்க்கிறோம், அவைகளுக்கு விளக்குகிறார். உமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறேன். அவருடைய கூடாரத்தில் ஒளித்து வைத்து தேவன் காப்பாற்றுகிறார். அவருடைய கூடாரம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். சங்கீதம் 34:19-20. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அநேகமாயிருக்கும். இன்னைக்கு மனிதர்கள் எல்லாரும் சொல்ற வார்த்தை என்ன? ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்க பார்த்து, பிரச்சனை மேலே பிரச்சனை, எல்லாம் போராட்டங்களை ஒன்றை முடித்து ஒன்று சரி பண்ணிட்டு பார்க்கலான்னு அடுக்குள்ளே அடுத்து வந்து நிற்கிது. இங்கே அதுதான், நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அநேகமாக இருக்கலாம், ஆனால் அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் கூட நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் தேவன் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை, ஒன்று கூட அது முழிந்து போகாது. தேவன் அந்த எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 19-20. சங்கீதம் 25:19-20. என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையா என்னை பயக்கிறார்கள். என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையா என்னை பயக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி நீ விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மை நம்பி இருக்கிறேன். இங்கே அவன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவை காப்பாற்றுங்கப்பா, என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும், எல்லா போராட்டங்களிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவரை என்னை விடுவீங்க. அந்த இடத்துல சொல்லுறார், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மை நம்பி இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான், அவர் கர்த்தர். நாம் அவரை நம்பி இருப்போம். அவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்.
அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவங்க முகங்க வெட்கப்படலை. யார் கர்த்தரை பார்த்தாங்களோ, கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்களோ, அவங்கள கர்த்தர் வெட்கப்படுத்த விட மாட்டார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 139 அதிகாரம் 13-14 வசனங்கள். சங்கீதம் 139 13 14. நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நீர் என் உள்ளிந்திரியங்களை நீர் தான் கை கொண்டிருக்கிறீர்ப்பா. என் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பாரும் என்று இன்னொரு சங்கீதத்தில் இருக்கும். ஆனால் இங்கே இடத்துல சொல்லுற, என் உள்ளிந்திரியங்களை நீயே கை கொள்ளுங்க. நான் என்ன நினைக்கணும், நான் எதை பற்றி நினைக்கணும், எந்த வசனத்தை நினைக்கணும், எதை யோசிக்கணும், இதெல்லாம் நீங்கள் கை கொள்ளுங்க ஆண்டவரே. என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினேன். என் தாயின் கர்ப்பத்தில் நான் அப்படியே கலைந்து போகாதபடிக்கு என்னை காப்பாற்றினேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். இதை நாம் உணர்ந்து கொள்வோமானால் நம்முடைய உள்ளந்திரியங்களை எல்லாம் கர்த்தர் கையாளும்படிக்கு, கர்த்தர் கை கொள்ளும்படிக்கு நாம் செய்தோமானால், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினவர் தேவன் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 27 அதிகாரம் 2-3 வசனங்கள். ஏசாயா 27:2-3. அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, அந்த திராட்சை தோட்டத்தை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தராகிய நான் அந்த திராட்சை தோட்டத்தை நான் காப்பாற்றுகிறேன் என்று அங்கே சொல்லுகிறார். கர்த்தர் காப்பாற்றுகிறார் திராட்சை தோட்டத்தை. அதோடு மாத்திரமல்ல, அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சுகிறார். நீர் பாய்ச்சுவதோடு மாத்திரமல்ல, ஒருத்தராலும் சேதப்படாப்படுத்த அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை காத்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49 அதிகாரம் 8-9 வசனங்கள். ஏசாயா 49:8-9. பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய ஞானிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேவார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்கிறார், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு உடன்படிக்கையாக கொடுத்து தேவன் அங்கே நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக மூன்றாவது காரியம், கர்த்தருடைய செட்டை மறைவிடம் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய செட்டை மறைவிடமாய் இருக்கிறது. சங்கீதத்தின் புத்தகம் 61 அதிகாரம் 4 வசனம். சங்கீதம் 61:4. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகும்போது செட்டைகளின் மறைவு, அப்ப தேவனுடைய செட்டை ஒரு மறைவிடமாக இருக்கிறது. எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நாம் விலக்கி இருக்க வேண்டுமானால் தேவன் தான் நம்மை மறைத்து கொள்ளுகிறார். எல்லா காரியத்துக்கும் தீங்குக்கும் விளைத்துக்கு காத்து கொள்ளுகிறார். அந்த இடத்துல 32 சங்கீதம் 7 வசனம். சங்கீதம் 32:7. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து
இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொல்கிறான். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறேன். நான் இரட்சண்ய பாடல்களை நான் உமக்கு பாடுவேன். சூழ்ந்து கொள்ளும்படி சொல்லிங்க. என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து. நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கீங்க. இக்கட்டு வரும் பொழுது, ஒரு சோதனையான காலம் வரும்போது நீங்கள் அதிலிருந்து நான் தப்பக்கூடிய ஒரு மறைவிடமாக நீங்கள் எனக்கு இருக்கீங்க என்று 32ஆம் சங்கீதத்தில் அங்கே இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 119 114. சங்கீதம் 119 114. என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அப்போ கர்த்தர் தான் நம்முடைய மறைவிடம், அவர்தான் நம்முடைய கேடகம். மறைவிடமாய் அவர் இருக்கிறார். அவருடைய வசனத்துக்கு காத்திருங்க. அந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வசனம் நம்மை காக்கிறதாய் இருக்கிறது. சங்கீதத்தின் புத்தகம் 81ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சங்கீதம் 81:7. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினே. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினே. ஆக தேவன் இடிமுழக்கம் உண்டாகிற மறைவிடத்திலிருந்து அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பகலிலே, ஏசாயா 4:6, பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மலைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அடைக்கலமாய் மாத்திரமல்ல, மறைவிடமாகவும் ஒரு கூடாரத்தை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். எப்படிக்கா? பகலிலே வெயிலுக்கும் பெருங்காற்றுக்கு மலைக்கும் தப்புகிற ஒரு மறைவிடமாக அவர் ஒரு கூடாரத்தை நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கூடாரத்தை நாம் இருப்போமானால் தேவ ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனம். உன்னத பாட்டு 2:13-14. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும். சிகரங்களின் மறைவிடம் எதுங்க? சிகரம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நோக்கி கண்களை ஏறெடுக்கிறேன். அந்த பர்வதங்கள் தான் சிகரம். சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். மனிதருடைய பார்வையில் நாம் அசிங்கமாக இருக்கலாம், கேவலமாக காணப்படலாம், நம்ம எல்லாவற்றிலும் நமக்கு அப்படி காணப்படலாம். ஆனால் அவருடைய தேவன் சொல்லுகிறார், நான் பார்க்குறேன் உன் முகத்தை, நான் கவனிக்கிறேன். 1 சாமுவேல் 23:19 பார்க்கிறோம். 1 சாமுவேல் 23:19. வேறு ஒன்றுமல்ல, சவுலும் தாவீதையும் குறித்து இங்கே பார்க்கிறோம். சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே தேடிக்கொண்டிருக்கிறான். இந்த 19ஆம் வசனத்தில் பாருங்க, சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எசிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைநாட்டில் உள்ள அரணிப்பான பட்டணங்களில் ஒளித்து கொண்டிருக்கிறான் அல்லவா. அவன் அரணிப்பான அந்த இடத்துல ஒளித்து கொண்டிருக்கிறான் அல்லவா. இப்போது ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும். அவனை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்க எங்களால் ஆகும். இன்னைக்கு அநேகர் காட்டி கொடுக்கிற யூதாசை போல நம்மை காட்டி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நம் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சீப்பூராரை போல எப்படி சவுலிடத்தில் வந்து தாவீதை காட்டி கொடுக்கிறார்களோ, அதே போல இந்த இடத்துல சவுலிடத்தில் காட்டி கொடுக்கிறார்கள். காட்டி கொடுப்பதோடு மாத்திரமல்ல,
நாங்கள் அவனை உம்முடைய கையில் பிடிச்சு ஒப்பு கொடுப்போம், நாங்கள் உங்களுக்கு எல்லாம் செய்கிறோன்றாங்க. அது சில சூழ்நிலைகளிலே, சில காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட நிறந்த நிலையில் இருக்கலாம். அதற்கு சவுல், நீங்கள் என் மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசிரியக்கப்பட்டிருப்பீர்களாக. சவுல் சொல்கிறான் பாருங்க, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு விலகினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த சவுல் சொல்கிற வார்த்தையை பாருங்க, நீங்கள் என் மேல் தயை வைத்ததினாலே, சவுல் மேலே தயை வைத்தனால, தாவீதை காட்டி கொடுக்கறனால கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. இவன் சொல்கிறான் தாவீதை பற்றி, அவனை யார் பார்த்தான்னு எல்லாம் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அவன் மகா தந்திரவாதி. அவன் எப்படினாலும் அவன் ஏதாவது ஒரு வழியில் அவன் தப்பிச்சிருவான். அவன் தந்திரவாதி என்று சொல்கிறார்கள். 23ஆம் வசனத்தில் பாருங்க, அவன் ஒழித்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறான். அவன் ஒழித்திருக்கிற எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சய செய்தி என்னை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறான். யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன், அவனை தேடி நான் போவேன், அவனை எப்படியாயிலும் நான் பிடிப்பேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப்பூருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் எசிமோனுக்கு தெற்கான அந்த அந்தர வெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள். சவுலும் அவன் மனுஷாரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அந்த கண்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்தில் தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்தில் தாவீதை பின்தொடர்ந்தான். ஆக தாவீதுக்கு தெரிய வருது. உடனே தாவீது அந்த மாகோன் வனாந்தரத்தில் தாவீதை பின்தொடர்கிறான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பக்கத்தில், ஒரு மலையோட ஒரு வலதுபுறத்தில் ஒருத்தரும் இடதுபுறத்தில் ஒருத்தரும் அந்த இருந்தாங்க. சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரை பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வணைந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதால் இப்போ தப்பிக்கவே முடியாது. தாவீது மறைவிடமாக மாகோனில் இருக்கிறான். ஆனால் அவனை எல்லாரும் சுற்றி கொண்டார்கள். எல்லாரும் அந்த இடத்துல தாவீதையும் அவன் அவனோடு இருக்கிறவர்களையும் அழிக்கும்படிக்கு எல்லாரும் இப்போ ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறாங்க. அப்போ தேவன் மறைவிடமாக இருக்கிற தேவன் என்ன செய்கிறார் அதை தான் அங்கே பார்க்கிறோம். சகல மனுஷரும் அவனுக்கு விரோதமாக வளைந்து கொண்டிருக்கிறார்கள் தாவீதுக்கு. அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்திய தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். கர்த்தர் எப்படி அவனை தப்பு வைக்கிறாருன்றதை பாருங்க. சவுல் சுற்றி வளைச்சிட்டான், நெருங்கி இனிமேல் தாவீதை அவனோட இருக்கிற ஜனங்களை பிடிக்க வேண்டியதுதான். ஆனால் ஒரு ஆள் செய்தி கொண்டு வரான் நாட்டிலேருந்து, பெலிஸ்தியர் சுற்றி வளைச்சிட்டாங்கப்பா என்று சொல்லி சவுலிடத்தில் வந்து இந்த வார்த்தையை அவர் கொடுக்கிறான். ஆக சொன்ன மாத்திரத்தில் அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அமாலிகோத் என்று பெயரிட்டார்கள். சேலா அமாலிகோத் என்று சொன்னான். அந்த இடத்துல கர்த்தர் தப்புவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதை பின்தொடர்கிறத விட்டு திரும்பி அவன் என்ன சொல்றான்? பெலிஸ்தியரை எதிர்கொள்ளும்படி போகிறான். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் அனுரிப்பான இடங்களிலே தங்கினான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய செட்டை ஒரு மறைவிடமாய் இருக்கிறது. தாவீதுக்கு அது மறைவிடமாய் இருக்கிறது. அவன் அங்கே இருக்கிறான். அவனை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டார்கள். எல்லாரும் சூழ்ந்து கொண்டு தாவீதோடு கூட இருக்கிறவர்களையும் தாவீதையும் அழிப்பதற்கு நெருக்கி கொண்டு வராங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க, ஒரு செய்தியை வரும்படி செய்கிறார். தாவீதுக்கு விரோதமாய் எழும்புகிற சவுலையும் அவன் கூட்டத்தாருக்கும் ஒரு செய்தியை கேட்கும்படி செய்கிறார்.
அந்த செய்தியின் மூலமாக அங்கே பின்தொடர்கிறதை விட்டு விடுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட பிரச்சனைகளினால் நீங்கள் சூழ்ந்திருக்கலாம், உங்களுடைய நிலை சூழ்ந்திருக்கக்கூடும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார். தேவன் உங்களை தப்புவித்து காக்கிறவராயிருக்கிறார். எல்லா நிலைகளிலும் கர்த்தர் உங்களை காத்து தப்புவித்து வழி நடத்துவார். இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய செட்டை நமக்கு அடைக்கலம் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய செட்டை நமக்கு காப்பாற்றுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய செட்டை அடைக்கலம், கர்த்தருடைய செட்டை காப்பாற்றும், கர்த்தருடைய செட்டை மறைவிடம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய செட்டையிலே அடைக்கலம் புகுவோம். கர்த்தருடைய செட்டையிலே நாம் மறைவிடமாக நாம் வைத்துக் கொள்வோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய செட்டை நம்மை காப்பாற்றும். ஆக நாம் கர்த்தருடைய செட்டைக்குள் வந்து விடுவோமானா அது நம்மை காப்பாற்றும். ஜெயிப்போம். இதாவே நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகள், ஆண்டவர் இந்த செய்தி கேட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சவுலை போல நம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம்ப்பா. தாவீதை சூழ்ந்திருந்தது போல ஆண்டவரே, ஆண்டவர் அதே போல நம்முடைய பிள்ளைகள் எல்லா பிரச்சனைகளில் சூழ்ந்திருக்கலாம். தேவரீர் நீர் அவர்களுக்கு அடைக்கலமாயிருந்து, தேவரீர் நீர் அவர்களுக்கு கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்திலும் மறைவிடமாகவும் நீர் இருந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவரீர் அந்த இடத்துல எல்லா நிலைகளிலும் மறைவிடமாகவும் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, உடைய பிள்ளைகளை காப்பாற்றுவீராக, உடைய செட்டைக்கு மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. 91ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறவாறு கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலம், உடைய பிள்ளைகளுக்கு நீர் காப்பாற்றுகிறீர். உடைய பிள்ளைகளை தேவர் நீர் அடைக்கலமாயிருக்கு, மறைவிடமாயிருக்கிறேன். ஆக நீர் இப்படிப்பட்ட 3 காரியங்களை நீர் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் கர்த்ததாமே தொடர்ந்து காத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த செய்தி கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தியும். கர்த்ததாமே வழி நடத்துவீராக. துதிகன மகிமையெல்லாம் ஏறெடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகர் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய வழி நடத்தலும் பக்கபலம் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய செட்டையின் அடைக்கலமும், கர்த்தருடைய செட்டை நம்மை காப்பாற்றி, கர்த்தருடைய செட்டை நமக்கு எல்லா நிலைகளிலும் மறைவிடமாயிருந்து தொடர்ந்து நடத்துவதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அடைக்கலமாயிருப்பார். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு மறைவிடமாயிருப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.